அன்புக்குரியர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கத்தரை துதிக்கிறேன், கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், கத்தருக்குள்ளே மகிழ்கிறேன். இந்த நாள் தியானத்திற்கென்று எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. இந்த வசனத்தை நாம் உண்மையே உள்ளபடியே அதை நான் பார்ப்போம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறின் நிமித்தம் ஆண்டவர் 70 வருஷம் அடிமைத்தனத்திற்குள்ளே ஒப்பு கொடுக்க போகிறார். அந்த அடிமைத்தனத்தில் ஒரு கூட்ட ஜனம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக உத்தமமாக இருக்கிறார்கள். தானியேல் போன்றவர்கள், எஸ்ரா போன்றவர்கள், நெகேமியாவின் ஓடு கூட இருக்கக்கூடிய கூட்டங்கள், செருபாபேலோடு இருக்கிற கூட்டங்கள், செப்பனியா தீர்க்கதரிசி, இப்படி இன்னும் சில பரிசுத்தவான்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இப்படி சில பரிசுத்தவான்களை அந்த அடிமைத்தன காலகட்டங்களிலே கர்த்தர் வழி நடத்தக்கூடிய பாதைகளை பார்க்க முடிகிறது. அது பாபிலோனிய சாம்ராஜ்யமாக இருக்கலாம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யமாக இருக்கலாம். கர்த்தர் அவர்களை தேவ ஜனங்களை வழி நடத்தக்கூடிய பாதைகள் நாம் பார்க்க முடிகிறது. அந்த நாட்களில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு, என்னை நோக்கி கூப்பிடுப்பா, நீ அறியாது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்தேன், நான் உனக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறான். அதை நாம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில் வாசிக்கலாம். பெரிய காரியங்களை செய்ததை நெகேமியாவின் காலங்களில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ததை வாசிக்க முடிகிறது. தானியேலுடைய நாட்களில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ததை, சிங்கத்தின் கெபியிலிருந்து அவனை சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் விடுவித்ததை வாசிக்க முடிகிறது. இதெல்லாம் நாம் அறிந்தது. ஆனால் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. இன்றைக்கும் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடக்கூடிய இடத்துல இருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. நமக்கு ஆபத்திலே அனுகூலமான துணையாய் அவருக்கு இருக்கிறார். எந்தவித நெருக்கத்திலையும் இன்னல்கள்லையும் ஆபத்திலையும் அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயம் அவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்ய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். வேதத்திலே எனக்கு பிடித்த ஒரு சம்பவத்திலே இயேசு கிறிஸ்து அங்கே புதிய ஏற்பாட்டிலே லூக்கா 18ஆம் அதிகாரம், எனக்கு பிடித்த ஒரு சம்பவம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். லூக்கா 18:35 பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இவன் ஒரு குருடன், வழி அருகே எடுக்கக்கூடிய ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு குருடன். இவனுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியிலே நலிவான பாதையில் இருக்கிறதுனால தான் பிச்சை எடுக்கிறான். அவனுக்கு பொருளாதார ரீதியிலும் தேவை இருக்கிறது. அவன் குருடன், பார்வையும் அவனுக்கு தேவை இருக்கிறது. அவனுக்கு வஸ்திரம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது தெரில. நாற்றம் பிடித்த அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும். அந்த வஸ்திரமும் அவனுக்கு தேவையாக இருக்கிறது. அவனுக்கு இருக்கிற இடம் இல்லை, வழி அருகே பிச்சை எடுக்கிறான். அப்போ அவனுக்கு எத்தனையோ உலக பிரகாரமான தேவைகள் இருக்கிறது. ஆனால் அவன் இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டவனை மற்றெல்லாரும் இயேசுவை வேறு வேறு கோணங்களில் பார்த்தாங்க. தீர்க்கதரிசியாக, போதகராக, நன்மை செய்கிறவராக பார்த்தாங்க. சிலர் ரொம்ப அவரை பற்றி அறிந்தவர்கள் தான் தாவீதின் குமாரன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக இந்த பர்த்திமேயு குருடன் ரொம்ப அழகாக அவர் சொல்லுகிறார், தாவீதின் குமாரனே என்று சொல்லி எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். 38ஆம் வசனம், முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வடைய வேண்டும் என்றான். தெய்வ பிள்ளைகளே, உனக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு தேவையாக இருக்கிறது. ஆண்டவர் அவனை கிட்ட வந்து கேட்குறார். தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொன்னோன்னா தாவீதின் குமாரன் என்ற அறிவு அவனுக்கு இருக்கிறது. அவன் விசுவாசம் ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிறது. ஏன்னா இயேசுவும் அவனை பார்த்து 42ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவனுடைய விசுவாசம் ரொம்ப ஆழமாக இருக்கிறது. ஆனாலும் விசுவாசிக்கிறவன் கேட்க வேண்டியதை கேட்டான். என்னை நோக்கி கூப்பிடு. நாம் என்ன கேட்குறோம்? அவனுக்கு எத்தனையோ வாழ்க்கையில் இல்லை, ஆனால் என்ன இருந்தால் மீது எல்லாம் தீர்வாகி விடும் என்பது அவனுக்கு அறிவு இருந்தது. தாவீதின் குமாரன் என்ற அறிவு இருந்தது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோம்? அதிக நய வசனிப்போடு கூட நாம் ஜெபிக்கிறோமா? இல்லை என்னன்னாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், என்னன்னாலும் பேசலாம்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறோமா?
தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமாய் மாறட்டும். நம்முடைய வேண்டுதல் தேவனுக்கு பிரியமாய் மாறட்டும். நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செலுத்தக்கூடிய விண்ணப்பங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும். தாவீதோ தானியலோ தேவ பிள்ளைகள் எங்கேயோ, குறிப்பாக தானியல், எரேமியா 33 வாசித்தோமே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி அவனுக்கு மரக்கறி முதல் அந்த காரியங்கள் வேண்டும் என்று சொல்லி அவன் எங்கே பேசணுமோ அங்கே பேசினா அவனை கர்த்தர் சாட்சியாக நிறுத்தினான். வேத பிரமாணத்தின்படி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நான் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக அந்த ராஜ போஜனத்தை அவன் வெறுத்தான். அவன் மனிதர்களிடத்திலே அந்த காரியங்களை அவனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரிகளிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் அங்கே அனுகூலமான காரியங்களை கர்த்தர் செய்தார். அதே நேரத்தில் தானியேலுடைய வாழ்க்கையில் பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போதிலும் அதை அறிந்தும் வழக்கத்தின்படியே 3 நேரம் ஜெபிக்கிறான். 120 தேசத்துக்கு ராஜாங்கத்திற்கு அவன் எல்லா கவர்னருக்கும் மேலே இருக்கிறான், அதிகாரியாக இருக்கிறான். அவனுக்கு 3 நேரம் ஒதுக்கி ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. அவனுக்கு சிங்ககவி தான் தண்டனையாக இருந்த போதிலும் அவனை கர்த்தர் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் அவனை தப்புவிக்க வல்லவராக இருந்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அவனை குறித்து தானியேலை குறித்து வாசிக்கிறோம். அவன் நீதிக்கேடு செய்யவில்லை, ராஜாவுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்தான். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிறோம், அன்று என்னை விடுவீங்க, என்னை உயர்த்துங்க அப்படிலாம் நம்ம ஜெபிக்கிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய கிரியையை உய்து ஆராய்ந்து பார்ப்போம். இந்த பர்த்திமை குருடனுக்கு தாவீதின் குமாரன் என்ற அறிவு இருந்தது, அவனுக்கு விசுவாசம் இருந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதே நேரத்தில் என்னது கேட்க வேண்ட அறிவு அவனுக்கு இருந்தது. தேவ பிள்ளைகளே, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறாரு. என்ன கேட்டால் நான் அடிக்கடி சொல்லுவேன், திருமண வாழ்க்கையா, ஆண்டவரே என்னை நேசிக்கக்கூடிய மகளாய் வரட்டும், என் குடும்பத்திற்கு பிரயோஜனமுள்ள ஒரு மகளாக, குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு மகளாக வரட்டும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பல காரியங்களை கேட்பதை விட அழகாக இப்படி ஜெபிக்கும்போது எல்லாமே அதில் உள்ளடங்கிவிடும். வேலையா, தொழிலா, உயர்வா, ஒவ்வொன்றிலும் வேலையில் கூட ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படி என் வேலையில் என்னை நடத்துங்கன்னு கேளுங்களேன். உயர்வு தானா, உயர்வும் அதில் உள்ள அடங்கிறோம். உங்கள் தொழிலில் ஆண்டவரே என் கைகள் நீங்கள் பலப்படுத்துங்க, தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக தேவனை பிரியப்படுத்துகிற அளவிற்கு என் தொழிலை ஆசீர்வதின்னு கேளுங்களேன். கை தானாக உயர்த்தப்படும். பல காரியங்களை போட்டு நீங்கள் மனதில் போட்டு குழப்ப வேண்டாம். உங்கள் விசுவாசத்தை உய்து ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரை பார்க்கிற பார்வையை, குருடனுக்கு தாவீதின் குமாரன் என்ற அறிவு இருந்தது, இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு இருந்தது. இன்றைக்கு நாம் எங்கேயோ ஆண்டவரை கூப்பிடுகிற விதத்திலே தடுமாறி விடுகிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட, என் சிலர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க. இல்லைங்க, பிள்ளைகள் உமக்கு பிரியமாய் வாழட்ட ஆண்டவரே. ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய பிள்ளைகளுக்கு உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அவன் ஆண்டவரை உண்மையாக பிரியப்படுத்துவான் என்றால் அந்த பிள்ளைக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கிட்டும். போராட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். தகப்பனே என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறீங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே இவருடைய தொழில், வேலை, வியாபார ஸ்தலம், ஆண்டவரே அப்பா, குடும்ப வாழ்க்கை, ஏற்ற துணை, ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஆண்டவரே எதிர்காலங்கள், பல காரியங்களை குறித்து அங்கலாய்த்து பல விதங்களில் அலப்பி கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. ஏன் வியாதி நிமித்தம் கூட ஆண்டவரே ஜெபத்தில் அலப்பி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதல் உண்டாக்கட்டும் ஆண்டவரே. ஒரு குருடனுக்கு தாவீதின் குமாரன் என்ற அறிவு இருந்தது, ஒரு குருடனுக்கு விசுவாசம் இருந்தது ஆண்டவரே, ஒரு குருடனுக்கு என்னது கேட்க வேண்டும் என்ற அறிவு இருந்தது ஆண்டவரே. அவனுக்கு வஸ்திரமோ, இருக்கிற இடமோ, பொருளாதார ரீதியில் எந்த ஒரு காரியமும் அவனுக்கு இல்லை ஆண்டவரே. ஆனாலும் அவன் கண்கள் வேண்டும் என்று சொல்லி கேட்டான் அல்லவா. உம்மை பார்க்கிற கண்களாய் எங்களை கண்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும், ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.